அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று அதிகாலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை லூக்கா 5:17. பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. இந்த வசனத்தை கேட்டுக்கொடுக்கிற தேவ ஜனங்களே, கர்த்தரை பார்க்க வந்த கலிலேயா யூதேய நகரத்திலும் கிராமங்களிலும் மற்றும் எருசலேமில் இருக்கிற சகல பரிசேயரும் சகல நியாயசாஸ்திரிகளும் வந்து உட்கார்ந்து கர்த்தருடைய உபதேசத்தை கேட்க வந்தார்கள். அப்போது அநேக பிணியாளிகள் கொண்டு வந்தார்கள். பிணியாளிகள் பார்க்க வந்த இயேசுவை பார்க்க வந்த அனைவரும் சுஸ்தமானார்கள். ஆகவே நாம் பார்க்காமலே விசுவாசிக்கிறோம். இயேசுவை நாம் பார்க்காமலே விசுவாசிக்கிறோம். அதிகாலை அவரை தேடுகிறோம். அதிகாலை புதிய கிருபைகளை அவர் பொழிந்தள்ளுகிறார். ஆகவே நாமும் கர்த்தருடைய வசனத்தை அறிக்கை செய்து கர்த்தர் இரத்தால் கழுவப்பட்டு நாம் பரிபூர்ண தெய்வீக சுகத்தை கர்த்தர் கொடுத்து விட்டார். அதை நாம் சொந்தரிக்க வேண்டும். இப்போது சிலுவையிலே கர்த்தர் ஆணி எடுத்து உடம்புன சொல்லி மரணத்தை ஏற்றாரோ அப்போதே நமக்கு சுகம் கொடுத்து விட்டார். அந்த வசனத்தை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அப்பொழுது நம் கர்த்தர் நமக்கு தெய்வீக சுகத்தை அளிப்பார். நம் விசுவாசத்தோடு முழு அர்ப்பணிப்போடு எந்த சந்தேகப்படாமலும் நாம் அந்த கர்த்தருடைய வசனத்தை விசுவாசத்தோடு அறிக்கை செய்தோமானால் கர்த்தர் நமக்கு சுகத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நீர் தகப்பனை வாழ்ந்த நாட்களில் தகப்பனை பிணியாடைகளை ஆண்டவரை எல்லோரையும் சுத்தமாக்கினேன் தகப்பனே. மரித்த லாசருவை உயிரோடு இப்படி தகப்பனே. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கூட நீரும் தகப்பனே 4வது உலாய் வந்து அவர்களை காப்பாற்றின தகப்பனே. தானே சிங்கப்பிள்ளை இருக்கும்போது சிங்கப்பிள்ளை வாயை அந்த தூதனை கொண்டு மூடி அவரை காப்பாற்றின தகப்பனே. அதுபோல தகப்பனே, எங்களுக்கு வருகிற பிரச்சனைகள் போராட்டங்களை தகப்பனே சிவா நீர் முறியடித்து பரிபூர்ண தெய்வீக சுகத்தை கொடுத்து சமாதி கொடுத்து விடுதலை கொடுத்து மீட்பை கொடுத்து நித்திய வாழ்வுக்கு எங்களை பங்குள்ள மாற்றுவதற்காக உங்களுக்கு கோடி நன்றிப்பா. எல்லா துதி கன மகிமையாவையும் இயேசு கிறிஸ்துவுக்கே செத்துக்கிறேன். மீட்பெரும் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். என் ஜீவனான தகப்பனே, ஆமென்.